சனி பெயர்ச்சி 2026 மிதுன ராசி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரும் மார்ச் 6, 2026 அன்று நிகழவிருக்கும் சனி பெயர்ச்சி மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு சனியின் பிரவேசமாக அமைகிறது. மிதுன ராசிக்கு இதுவரை 9ஆம் இடத்தில் அமர்ந்து ஓரளவிற்கு நற்பலன்களை வழங்கி வந்த சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான மீன ராசிக்குள் நுழைகிறார். 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம் அல்லது தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படும். 10இல் சனி வந்தால் பதவி பறிபோகும் என்ற பழமொழி இருந்தாலும் அது அனைவருக்கும் பொருந்தாது. மாறாக உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரத்தையும் புதிய பொறுப்புகளையும் சனி பகவான் வழங்குவார். இதுவரை இருந்த இடம் 9ஆம் வீடு கும்பராசி, போகும் இடம் 10ஆம் வீடு மீனராசி. தொழில், கௌரவம், அந்தஸ்து ஆகியவற்றில் மாற்றங்கள் ஏற்படும் காலம் இது. சனி பகவான் தனது 10ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியின் 12, 4 மற்றும் 7ஆம் இடங்களை பார்க்கிறார். 3ஆம் பார்வை 12ஆம் இடம். சுப விரயங்கள் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணம் அல்லது ஆன்மீக பயணங்கள் கைகூடும். 7ஆம் பார்வை 4ஆம் இடம். தாய்வழி உறவில் சிறு சலசலப்புகள் வரலாம். வீடு, வாகன பராமரிப்பு செலவுகள் உண்டாகும். 10ஆம் பார்வை 7ஆம் இடம். கூட்டுத் தொழில் மற்றும் வாழ்க்கை துணையுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். விட்டுக் கொடுத்து போவது நல்லது. வயது வாரியான பலன்கள். 12, 21. கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. சோம்பலை தவிர்த்து திட்டமிட்டு படித்தால் வெற்றி நிச்சயம். 21, 25. முதல் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சுய ஒழுக்கம் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். 25, 30. மிருமான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். வேலையில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். 30, 45. குடும்ப பொறுப்புகள் கூடும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. நிர்வாகத் திறன் மேம்படும். 45, 50. குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த சுப செலவுகள் இருக்கும். சமூகத்தில் கௌரவம் உயரும். 50, 60. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டவும். பணி ஓய்வு காலத்திற்கான சேமிப்புகளில் கவனம் செலுத்துவீர்கள். பொது பலன்கள். உத்தியோகம். வேலையில் பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். கடின உழைப்பிற்குப் பிறகு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். புது வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை அமையும். சனி பகவான் கர்மகாரகன். அவர் 10ஆம் இடத்தில் அமரும்போது குறுக்கு வழியில் முன்னேற நினைப்பவர்களுக்கு சோதனைகளை தருவார். நேர்மையான உழைப்பு மட்டுமே நிலையான வெற்றியை தரும். பொறுப்புகள் கூடும் என்பதால் வேலைப்பளுவும் அதிகமாக இருக்கும். நேர மேலாண்மை மிக முக்கியம். தொழில். தொழில் விரிவாக்கத்திற்கு இது ஏற்ற காலம். ஆனால் பெரிய முதலீடுகளை செய்யும்போது நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது அவசியம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஆரோக்கியம். கால் முட்டி, பாதங்களில் சிறு வலிகள் ஏற்படலாம். உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை. முறையான உடற்பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்கும். நிதி நிலைமை. வருமானம் சீராக இருக்கும். அதே சமயம் சுப செலவுகளும் அணிவகுக்கும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்தால் நிதி நெருக்கடியை தவிர்க்கலாம். திருமணம் மற்றும் புத்திர பாக்கியம். தாமதமாகி வந்த திருமணத் தடைகள் நீங்கும். குருவின் பார்வை சாதகமாக அமையும்போது புத்திர பாக்கியம் கைகூடும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். சொந்த வீடு மற்றும் கடன். சொந்த வீடு வாங்கும் முயற்சி இந்த பெயர்ச்சி காலத்தில் பலன் தரும். வங்கிக் கடன் மூலம் சொத்து சேர்க்கை உண்டாகும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். குடும்பம் மற்றும் உறவு. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் கூடும். விட்டுக் கொடுத்து செல்வதால் குடும்ப அமைதி காக்கப்படும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த கர்ம சனி காலத்தில் உங்கள் உழைப்பு மட்டுமே உங்களை உயர்த்தும். உழைப்பை கொடுக்க தயங்காதீர்கள். பலன் தானாக தேடி வரும்.